உங்க குழந்தைங்க உங்கள்கிட்ட இருந்து விலகி போற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுதா? அதுக்கு பேரு அட்டாச்மெண்ட் டிசார்டரா கூட இருக்கலாம். இது ஏன் வருது அப்படின்னா, குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறது தான் முக்கியமான ரீசன். குழந்தைகளை நெக்லெக்ட் பண்றது இல்ல அப்படின்னா நம்மளோட என்வரான்மெண்ட் வந்து சேஃபஸ்ட் என்வரான்மெண்டா இல்லாம இருக்கிறது. அப்படின்னா பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்குள்ள சண்டை போட்டுக்கிறது, இல்லாட்டி அபியூஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, இது கூட குழந்தைங்களுக்கு ஒரு ஆங்ஸியஸ் ஃபீலை உண்டாக்கிட்டு இந்த மாதிரி பேரண்ட்ஸ்ட இருந்து டிட்டாச்மெண்ட் ஆகி வெளியே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. குழந்தைங்களை ஹாஸ்டல்ல சேர்க்கிறோம், பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு சீரியஸ் இல்னஸ் இருக்கு, அதனால பிரிஞ்சு தனியா வாழ்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது. இல்ல அப்படின்னா ஒரு கேர் கிவர்ட்ட கொடுத்துட்டு அவங்கள வளர்க்க சொல்றது, இதெல்லாம் கூட இதுக்கு வந்து மெயின் ரீசனா இருக்கலாம். நான் சில சிம்டம்ஸ்லாம் சொல்றேன், அது இருக்கான்னு சொல்லிட்டு ரிலேட் பண்ணி பாத்துக்கோங்க. உங்க குழந்தை பிசிக்கல் டச்சை வந்து அவாய்ட் பண்றாங்க, இல்ல அப்படின்னா நீங்க ஒரு சந்தோஷமா இருக்கும் போதோ இல்லாட்டி துக்கத்தில் இருக்கும் போதோ அதுல ஷேர் பண்ணிக்காம உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போறது, மத்த குழந்தைங்க கூட ரொம்ப அக்ரெசிவா ப்ளே பண்றது இல்லாட்டி அடிக்கிறது, சம்டைம்ஸ் குழந்தை ஒரு இடத்துல போயிட்டு ஓரமா உட்காந்துக்கிட்டு ஆங்ஸியஸ் ஃபீல்லயோ இல்லாட்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபீல்லயோ இருக்கிறது, எந்த ஒரு விளையாட்டு பொருள் கூடயும் விளையாடாம இருக்கிறது, நம்ம பேசும்போது ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணாம இருக்கிறது, இல்ல நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் பேசுறீங்க அப்படின்னா குழந்தை வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் கூட இந்த டிசார்டர்ல வர சின்ன சின்ன சிம்டம்ஸ். உங்களால் நான்